As we know that we are continuously being learning under the book of James, the overcoming books, நம்ம கடந்த வாரங்களாக யாக்கோபின் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். right? We have so far finished seven subjects, seven lessons. நாம் பார்த்தோமானால் யாக்கோபின் புஸ்தகத்தில் 7 காரியத்தை குறித்து நம்ம படித்துக் கொண்டு வந்தோம். And today is the eighth lesson, which is overcoming worldly wisdom. இன்னைக்கு 8வது பாடப்பகுதியில நம்ம இருக்கோம். அது எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் என்று சொன்னால், உலக ஞானத்தை மேற்கொள்வதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Okay, so let me just going to brief you what are we going to look into today, this evening. இன்றைய தினத்துல நம்ம எந்தெந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். We are going to look into the context of the passage, which is James chapter 3, verse 13 to 18. யாக்கோபின் புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் உள்ள வசன பகுதியில் உள்ள சூழலை நம்ம பார்க்க போகிறோம். And then we're going to see the explanation of wisdom. ஞானத்தை குறித்து விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். And followed, we're going to look into a bit deeper about the worldly wisdom, followed by the godly wisdom. நம்ம உலக ஞானத்தை குறித்து மற்றும் தெய்வீக ஞானத்தை குறித்தும் பார்க்க போகிறோம். And then lastly, from this lesson, what can we take away that we can apply to our life, a life application method. இறுதி காரியமாக நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். Now, as we move on to the context of the passage, as we're going to read James chapter 3, verse 13 to 18. இந்த வசன பகுதியின் சூழலை பார்க்கும் பொழுது யாக்கோபின் புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது let's read the scripture. We have the scripture readers to read for us. Let's read it in English first. James chapter 3, verse 13 to 18. இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் முதல்ல வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். Who is wise and understanding among you? Let them show it by their good life, by deeds done in the humility that comes from wisdom. But if you harbor bitter envy and selfish ambition in your hearts, do not boast about it or deny the truth. Such wisdom does not come down from heaven, but is earthly, unspiritual, demonic. For where you have envy and selfish ambition, there you find disorder and every evil practice. But the wisdom that comes from heaven is first of all pure, then peace, loving, considerate, submissive, full of mercy and good fruit, impartial and sincere. Peacemakers who sow in peace reap a harvest of righteousness. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்துமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சவாதமில்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதினாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. All right, thank you for scripture readers. Now, this is the context of the passage that we're going to look into tonight. இந்த வசன பகுதியினுடைய சூழலை தான் நம்ம பார்க்க போகிறோம். Now, the first where James addressed this, the author addressed this first verse, which is, who is wise and understanding among you? It's a question there. இங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவர்கள் யார் இங்கு புத்திசாலி, யார் புரிதலை கொண்டவர்கள் என்று கேட்கப்படுகிறது. Now, let me ask you, I know you are behind the camera, your camera is off. Anyway, who do you think a wise person? Now, who comes to your mind when you think a wise person? புத்திசாலி அப்படின்னு சொல்லும் பொழுது யார் உங்களுடைய நினைவுக்கு இப்ப வருகிறார்? Is it a person with a gray hair like the picture over there?
புத்திசாலின்னு சொல்லும் பொழுது இப்படி தலைமுடி நிறைய வெள்ளை முடி நிறைந்த ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களா? Or a person who is well educated, professions, or highly intellectual. அல்லது நல்ல படித்தவர்கள் என்று உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வராங்களா? Now, when I say who is wise among you, who is understanding among you, I'm sure that you have someone in your mind. Could be your parents, could be your mentors, could be anyone that comes to your mind. உங்களிடத்துல நான் கேட்கும் பொழுது, யார் புத்திசாலி அப்படின்னு நினைக்கும் பொழுது, நீங்க நீங்க வந்து நினைக்கலாம், என்னுடைய அ பெற்றோர்களா இருக்கலாம், என்னுடைய போதகர்களாக இருக்கலாம், என்னுடைய டீச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க. Now, the word wise in Greek is called as sophos. புத்திசாலி அப்படின்னு சொல்லும் பொழுது, சோஃபோஸ் கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது. All right. A technical term used among the Jews for the teacher, the scribe, and the rabbi, which means they address a wise person. It usually refers to a teacher, to a scribe, or to a rabbi. புத்திசாலின்னு சொல்லும் பொழுது யூதர்கள் மத்தியில ஆசிரியர்கள், இல்ல எழுத்தாளர், இல்ல ரபியர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். Now, now James is talking to those who want to be teachers, want to be instructors by using their speech to tell other people how to live. யாக்கோபை பார்க்கும் பொழுது அவர் வந்து இப்படியாக சொல்லி இருக்கிறார், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அல்லது பயிற்சியிட விரும்புவர்கள். So you normally would think of a teacher as being wise. So James is saying here, you wise guys, you wise man, you wise woman, or you who want to instruct others, teach others. He's saying these people need to show by the way that they live that they are really wise. இங்க யாக்கோபு பார்க்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, so there he would address that how they should talk. Now we learned from our previous lesson about overcoming the tongue, right? On the last week lessons we studied overcoming the tongue. Now in that section, in that study, we learned that how we should talking about the tongue. But here in James chapter 3 verse 13 to 18, முன்பதாக உள்ள பாடத்தில் நம்ம நாவை எப்படி மேற்கொள்வது என்று குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, it speaks about how they should live. In other words, how do we live in our reality of our life? That's the passage speaking about James chapter 3 verse 13 to 18. இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளோட வாழ்க்கையானது நம்ம நடத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். The other lesson we read how we should talk. இதுக்கு முன்பதாக நம்ம எப்படி பேச வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். Now tonight we're gonna study how we should live, or in other words, that how do we live in our reality of our life. இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் என்று சொன்னால், நிஜ வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். I like this definition of a wise person. ஒரு புத்திசாலியினுடைய ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார். One who has spiritual discernment and discretion, who has the ability to see clearly what is right and to act accordingly. I will tell this in Tamil. அதாவது தமிழ் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, ஒரு ஞானிக்கு ஒரு வாய்ஸ் பர்சனுக்கு வந்து ஆவின் பகுத்தறிதல் இருக்கும் பொழுது அவர்களால தெளிவாக சில காரியத்தை பார்க்க முடியும், தெளிவான சில முடிவுகள் எடுக்க முடியும், அதே நேரத்துல சரியான காரியத்தை செயல்படுத்த முடியும். So that is what is called one who has spiritual discernment and discretion. Now, when we look into the second part, now the first part where James asks a question, who is wise and understanding among you? யாக்கோபு இந்த மாதிரியான காரியத்தை கேட்கும் பொழுது மற்றவர்களிடத்துல, now the second part he also gives an answer by his conduct. Let him show his work in the meekness of wisdom. இந்த இரண்டாவது பகுதியில நல்ல குணாதிசயம் உள்ளவன் நல்ல வேலை நற்கிரியைகளை ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பார்க்கலாம். Okay, so now when we say good conduct, by his good conduct let him show his works, which means through his good conduct, the good things, the good
attitudes, let it be whatever the qualities a person has. Let him show that in his works, in the meekness of wisdom. ஒருத்தருடைய நல்ல குணாதிசயங்கள் அப்படியாக நல்ல வேலை செய்யும் பொழுது அதிலே காணப்படும். Now, let's take an example. Now, if you're working in a company, you have a code of conduct, you have a policy, you have a principle that needs to be followed. இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து நிறைய அந்த கம்பெனிக்கு ஏத்த ரூல்ஸ்லாம் இருக்கும். Now, if you are working in the professions, then you have a certain code of conduct. சில இடத்துல வந்து நீங்க வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரியான நல்ல கம்பெனியோட ரூல்ஸ் இருக்கும். All right. Now, in Galatians chapter 5, verse 22 to 23, that is where for me, I take this as a simple reference to the fruit of the Holy Spirit, where it portrays a good conduct. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம். இந்த வசனமானதுதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அப்படியாக அபியாசப்படுத்துகிறேன். அந்த வசனத்துல எதை குறிக்குது என்று சொன்னால் ஆவிக்குரிய கனிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். Let's read that 9 fruit of the Holy Spirit, Galatians chapter 5, verse 22 to 23. 9 ஆவிக்குரிய கனிகளை குறித்து நம்ம அந்த வசனத்தை வந்து வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். But the fruit of the Spirit is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Against such things there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. All right. Now, if I have to ask you again, can you show me love? Can you show me joy? Can you show me peace? You don't have as an object, but you can react to that, or you can show that through your actions, through your good conduct. இப்பொழுது நான் உங்களிடத்துல வந்து இந்த கேள்வி கேட்டேனானால் உங்களால அன்பு காமிக்க முடியுமா, சந்தோஷத்தை காமிக்க முடியுமான்னு சொன்னால் உங்களுடைய நீங்க வந்து அது உங்களுடைய இமோஷன்ஸ்ல இருந்து நீங்க அதை வந்து வெளிப்படுத்தலாம். If it's love, then you show your love. If it's joy, you show the expression of joy. If it's patience, you show the attitude of patience, and so on. Kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. இந்த 9 ஆவிக்குரிய காரியங்கள் அப்படியாக நான் உங்களை வந்து உங்க இடத்துல வந்து நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அப்படியாக அன்பாக இருப்பீங்க, சாந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக எப்படி இருப்பீங்களோ அதை வந்து நீங்க என்னிடத்துல வந்து காண்பிப்பீங்க. Now, James addresses here. ஜேம்ஸ் யாக்கோபு இப்படியாக சொல்லி இருக்கிறார். By his good conduct, let him show his works in the meekness of wisdom. நல்ல குணாதிசயத்தை அப்படியாக அவர்கள் செய்கிற இந்த வேலைகள் மூலமாக வெளிப்படும். Which means wisdom must be shown in action. Wisdom is revealed by the way one lives his or her life. ஞானமானது எப்படி நம்ம வாழ்றோமோ அந்த வாழ்க்கையின் நடைமுறையிலே வெளிப்படும். Now, showing good conduct also comes with the meekness of wisdom. நல்ல ஒரு குணாதிசயம் அப்படியாக it also shows under the meekness of wisdom. அது வந்து சாந்தம் அப்படி என்று காண்பிக்கப்படுகிறது. Okay, now we're going to look another part here, the meekness of wisdom. இன்னொரு பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறோம் சாந்தம் என்கிற ஒரு ஞானம். Okay, but we're going to take this word specifically, meekness. சாந்தம் அப்படின்னு சொல்லி என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். Now, meekness is something, an example of a broken or trained horse. சாந்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு குதிரையை வந்து நம்ம பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். Now, this, if you can see on my slide, you have a picture of a horse. It has the gears, it had its bits and everything fixed by the trainer. இங்க வந்து இந்த குதிரையை நீங்க வந்து பார்க்கும் பொழுது அது அப்படியாக அந்த வாய் இடத்துல இந்த கண்கள் பகுதியில அதுல தலையில சுத்தி வந்து அப்படியாக கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது. The reason why they fix that is because the trainer or the one who rides the horse, the rider, will be able to control the horse. இது காரணம் ஏன் என்று சொன்னால் அந்த குதிரையை வந்து ஓட்டுறவர்கள் அப்படியாக வந்து அந்த குதிரையை வந்து அடக்கி வைத்திருப்பார்கள். But
it is not that the horse doesn't lose its power, doesn't lose its strength. அது கட்டப்பட்டு இருக்கிறதுனால அந்த குதிரையுடைய ஸ்ட்ரெங்த் வந்து அது அப்படியாக முடக்கப்படவில்லை. The horse has it has all the strength and ability to flee or run from the trainer. அந்த குதிரைக்கு முழு பலனும் இருக்குது அந்த அந்த நபரிடத்திலிருந்து விட்டு ஓடுறதுக்கு. It is powerful. Horses are really powerful. Even sometimes, if you take a car, Ferrari, they usually refer as a horsepower. குதிரை பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு பலமான ஒரு பலமான ஒரு அனிமல்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபெராரி காடிலாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து குதிரை சின்னம் தான் இருக்கும். So why they put the horse logo is that actually it's actually refers to the how powerful it is of a horse. அந்த இடத்துல ஏன் அப்படியாக குதிரை சின்னம் போட்டிருக்குதுன்னா அது வந்து அந்த அளவுக்கு பலனுள்ள ஒரு மிருகமாக அது காணப்படுகிறது. Now the ancient Greek word mentioned here as praus was used to describe a tame war horse. கிரேக்க மொழியில பிரௌஸ் என்று சொல்லப்படுகிறது. A powerful animal whose immense strength was now under the complete control of its rider. ஒரு போர்க்குதிரை அப்படியாக அடக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. In this sense, true meekness is seen as strength under control. It's not about not weakness, but it's meekness, strength under control. அது வந்து அப்படியாக வலுவாக காணப்படல. அது வந்து அதோடைய ஸ்ட்ரெங்த் வந்து அப்படியாக அடக்கப்பட்டு இருக்கிறது. Now, in the biblical way, in the biblical point of view, if you want to see where is this meekness comes, I can give you one best example and a perfect example, which is Jesus himself, who practiced good conduct in meekness of wisdom. வேதாகமத்துல இயேசு எப்படியாக சாந்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பகுதியில நம்ம பார்க்க முடியும். Now, there is a quote called meekness, a quote by John MacArthur, where he says, meekness is power completely surrendered to God's control. ஜான் மெக்கார்த்தர் அவர்கள் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார், சாந்தம் என்பது தேவனிடத்தில் அப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. Now, when we look into the life of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, his humility is the divine nature. அவருடைய தெய்வீக குணத்தில் உள்ள பணிவு தான் நம்ம சொல்ல முடியும். Now, humility in his divine nature, which means Jesus has all the power, he has all the strength, he has all the ability, but yet he was placed under control for a certain reason. தேவன் இயேசு கிறிஸ்துவானவருக்கு அப்படியாக நிறைய பலன் உண்டு, நிறைய அதிகாரம் உண்டு. ஆனாலும் அவர் வந்து அப்படியாக அவரை தன்னையே அடக்கி வைத்திருந்தார். Let me just point out two examples here. The first one is willingness to serve. We will read from John chapter 13, verse 1 to 17. இங்க 2 காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக சேவிக்க விருப்பம் உள்ளவர்கள். அது வந்து யோவான் 13வது அதிகாரம் 1லிருந்து 17வது வசனத்துல நம்ம வாசிப்போம். It was just before the Passover festival. Jesus knew that the hour had come for him to leave this world and go to the Father. Having loved his own who were in the world, he loved them to the end. The evening meal was in progress, and the devil had already prompted Judas, the son of Simon Iscariot, to betray Jesus. Jesus knew that the Father had put all the things under his power, and that he had come from God and was returning to God. So he got up from the meal, took off his outer clothing, and wrapped a towel around his waist. After that, he poured water into a basin and began to wash his disciples' feet, drying them with the towel that was wrapped around him. He came to Simon Peter, who said to him, "Lord, are you going to wash my feet?" Jesus replied, "You do not realize now what I'm doing, but later you will understand."
No, said Peter, you shall never wash my feet. Jesus answered, unless I wash you, you have no part with me. Then Lord Simon Peter replied, not just my feet, but my hands and my head as well. Jesus answered, those who have had a bath need only to wash their feet. Their whole body is clean. And you are clean, though not every one of you. Okay, For he that's okay. Up to that, it's fine. Yeah. In Tamil? பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு Okay, அவரை thank you, நோக்கி, Vishal. Yeah, that's okay. Up to that. Okay, now when we see this entire scripture, when we read this portion, இந்த வசன பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது now despite Jesus being God, இயேசு கிறிஸ்துவானவர் கடவுளாக இருக்கிறது மத்தியில he humbled himself to take on the form of a servant. The ultimate expression of this was washing his disciples' feet. அவர் அப்படியாக தன்னையே பணிவாக வைத்திருந்து அவர்களுடைய சீஷர்களுக்கு அப்படியாக பாதத்தை கழுவி கொண்டிருந்தார். What a good conduct Jesus shows us as an example. எப்படி ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளது. What a meekness of wisdom. எப்படி ஒரு சாந்தமுள்ள ஒரு ஞானம் இருந்தது. Now, Jesus being God, he could have refused to do that. Because he has all the power, he has all the strength, he is Almighty God. He don't have to go down to the disciples' feet to wash their feet. இயேசுக்கு அப்படியாக நிறைய அதிகாரம் இருந்தது. அவருக்கு நிறைய பலன் இருந்தது. அவர் அப்படியாக சொல்லியிருக்கலாம், நான் இந்த மாதிரி கீழே இறங்கி நான் இந்த வேலைகள் எல்லாம் நான் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் அப்படியே தன்னையே தாழ்த்தி சீஷர்களுடைய கால்களை அப்படியாக கழுவி கொண்டிருந்தார். Sometimes when I think about this, I think Jesus did a very good move to do that. When he does that, now we as a earthly people, human people, we are nowhere equal to him. சில நேரத்துல இந்த காரியத்தை அப்படியாக யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக எந்த அளவுக்கு பணிவாக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது நம்மளும் இந்த உலக காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு பணிவு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம காணப்பட முடியும். If Jesus can go and wash his disciples' feet, what a humbleness he has. இயேசு கிறிஸ்துவானவரே அப்படியாக உள்ள இப்படியான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பணிவாக இருக்க முடியும். Now, again, the second point I would like to address is his obedience to death. இரண்டாவது காரியமாக நான் இங்க என்ன சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் மரணத்திற்கு கீழ்ப்படிதல். Let's read Philippians chapter 2 verse 5 to 8. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Your attitude should be the same as that of Christ Jesus, who being in very nature God, did not consider equality with God something to be used to his own advantage. Rather, he made himself nothing by taking the very nature of a servant, being made in human likeness. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
Sometimes when we take an example of ourselves, சில நேரத்துல நம்ம நாமே அப்படியாக ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். when we are narrowed down, when we are pushed into a tough situation, சில நேரத்துல நம்மள அப்படியாக சில காரியங்கள், அழுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, or sometimes a kind of pressure that we didn't expect this, but it's happening upon us. சில நேரத்துல நம்ம இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த காரியமானது அப்படியாக நம்ம வாழ்க்கையில வரும். At that point of time, sometimes we use our power, our position to react. அந்த நேரத்திலே அந்த அந்த சூழ்நிலையில நம்மளுடைய சொந்த சுய பலத்தை கொண்டு நம்ம காரியத்தை செய்யறதுக்கு இருப்போம். Who am I? How can you do this to me? Where I'm working, what is my status, what is my power, what is my position. All these things starts to reveal out when we are put into a situation that we don't want to. இப்படியாப்பட்ட அழுத்தமான ஒரு சூழ்நிலையில வரும் பொழுதுதான் நம்ம இப்படியாக நான் யாரு தெரியுமா? நான் என்ன இடத்துல வேலை செய்றேன்னு தெரியுமா? நான் எப்படி உள்ளவன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியாக சொல்றத நம்ம பார்ப்போம். That is where our original good conduct will be revealed. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம உண்மையான நம்மளுடைய சுயரூபத்தை அந்த இடத்துல வெளிப்படும். Now, the Apostle Paul highlights Jesus' profound humility in noting that he became obedient to the point of death on a cross. அப்போஸ்தலர் பவுல் பார்க்கும் பொழுது அப்படியாக அவமானப்படுத்தி அவரை அப்படியாக சிலுவையில அறையப்பட்டார். Now, like most of you would have heard this statement or you have heard this word. Action speaks louder than words. நிறைய பேர் இந்த வார்த்தையானது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செயலானது அப்படியாக வார்த்தையை விட வேகமாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி. Even sometimes being silent, being quiet also speaks louder than for not speaking out. சில சூழ்நிலையில அமைதியாக இருக்கிறது கூட வேகமாக பேசப்படும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். Let's read 1 John chapter 3 verse 18. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Dear children, let us not love with words or speech, but with actions and in truth. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். Now, I like the word where it's mentioned here. இந்த காரியமானது எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். Where it mentions here is that little children, let us not love in word or talk, but in deed and in truth. In Tamil? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். Now, we can say that I love you, we can say that I care for you, we can say that I'll be there for you. நம்ம சில நேரத்துல நம்ம சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க கூட எப்பயுமே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். But sometimes when we don't put that into action, whatever that we say, it just goes in vain. நம்ம சொன்ன அந்த காரியம் சில சூழ்நிலை நடக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா அது அப்படியாக செயல் அற்றதாக காணப்படுகிறது. More than words, action speaks louder. வார்த்தையானது செயலானது வார்த்தையை விட வேகமாக பேசும். All right, now we're going to go into the next part, explanation about wisdom. நம்ம அடுத்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஞானத்தின் விளக்கத்தை குறித்து பார்ப்போம். Now, what is wisdom? ஞானம் என்றால் என்ன? I have to ask, if I ask any one of you all, show me your wisdom. நான் உங்களிடத்துல நான் கேட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய ஞானத்தை நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி காமிப்பீங்க? If I ask you, show me your richness, probably you can point out your bank account, your saving, or your car, your house, or your lifestyle that can project how rich you are. ஒருவேளை நான் உங்களிடத்துல கேட்கலாம், நீங்க எவ்வளவு பணம் உள்ளவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம். அப்பொழுது நீங்க உங்களுடைய வீடு நீங்க காமிக்கலாம், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நீங்க காமிக்கலாம், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு நீங்க அப்படியாக காமிக்கலாம். So you have something, an object, something physical, material to show that you have that. நீங்க அந்த காரியமானது அப்படியாக நீங்க கையில வச்சிருப்பீங்க. அது உங்களால காமிக்க முடியும். But wisdom, ஆனா ஞானமானது, it is something
that we need to be applied, that needs to be resembled from our life. அது வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து அந்த ஞானமானது நம்ம அபியாசப்படுத்துறோம் என்று இங்க பார்க்கிறோம். Now, the ancient Greek term, they use this as philosophia. கிரேக்க மொழியில தத்துவம் என்று சொல்லும் பொழுது பிலோசோபியா அப்படின்னு Can சொல்லப்படுகிறது. be philosophy, word from philosophy or philosophia, which is love of wisdom. பிலோசோபி அப்படின்னு சொல்லும்போது பிலோசோபியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானத்தின் அன்பு அப்படின்னு சொல்லுகிறது என்றது பார்க்கிறோம். Wisdom, in other words, is Sophia. ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது சோஃபியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Some of the parents, they name after their daughter as this name, Sophia. சில பெற்றோர்கள் அப்படியாக பிள்ளைகளுக்கு சோஃபியா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். We also have one from our church, நம்ம சபையிலயும் ஒருத்தவங்க இருக்காங்க, name after Sophia. சோஃபியான்னு பெயரிட்டு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. Right now, what is wisdom by comparison to knowledge? இங்கே ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன நம்ம பார்ப்போம். Now, knowledge is the accumulation of information. That means you have all the information, intellectually you have the information. அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய தகவலை குறித்து நம்ம பார்ப்போம், நிறைய தகவலை சேற்றுக்கொள்வது பற்றி நம்ம பார்க்கிறோம். Whereas wisdom is to know what to do with that information. ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்திருக்கிறதான தகவலை எப்படி நம்ம வந்து அதை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். Not all the intellectual person is a wisdom who applies that information correctly. ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த தகவலை வந்து அப்படியாக ரொம்ப ஞானமாக பயன்படுத்துறார்கள் சொல்ல முடியாது. Sometimes the poor, the needy people, they don't have high in knowledge, high in education, but they have a good wisdom, know what to do with that information, know how to apply that into their life. சில நேரத்துல அப்படியாக ஏழ்மையான ஜனங்கள் இடத்துல அவங்க கிட்ட வந்து நிறைய தகவல் இருக்காது, ஆனாலும் எப்படி ஞானமாக செயல்பட வேண்டும் என்று அவங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். It reminds me of my grandfather. இந்த வேளையில கூட எனக்கு என்னுடைய தாத்தா நினைவுக்கு வராங்க. Okay, my grandfather is not a very well educated man. என்னுடைய தாத்தா வந்துட்டு ரொம்ப படித்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. He doesn't work in a bank. He doesn't know much about finance. அவர் வந்து அப்படியாக பேங்க்ல வேலை செய்யல. அவருக்கு வந்து இந்த பணத்தை குறித்து எப்படி சேமிப்பு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. Speaking about my father's father, he's no longer now. என்னுடைய தகப்பனுடைய அப்பாவை பத்தி நான் பேசுறேன். But the little saving that he has, the little money that he earns, he was working as a security guard. என்னுடைய தாத்தா வந்து அப்படியாக செக்யூரிட்டி கார்டா தான் வேலை செய்யறாரு. அவருக்கு வந்து கிடைக்கிறது ஒரு சின்ன ஒரு சம்பளம் தான். But through that small income that he has, that what he does, that he could have just keep it for him, but he will take that income, that salary, he will segregate to all his grandchildren, and he saves up in the bank. அவருக்கு வந்து கிடைக்கிறது ஒரு சிறிய ஒரு சம்பளம் தான். அவர் வந்து நினைத்தா அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து அந்த காசை வந்து அவரே சொந்தமா வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த மாதிரி நினைக்கல. அவருக்கு இருக்கிற எல்லா பேர பிள்ளைங்களுக்கும் வந்து அது சரிசமமா பிரிச்சு அது எல்லாருக்கும் வந்து தனித்தனியா பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சு வந்தாரு. Sometimes when I think of my grandfather, I'm very proud of him actually. சமயத்துல வந்து நான் அவரை குறித்து நான் அப்படியாக யோசிக்கும் பொழுது அவரை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். I also learned many good qualities from him as well. அவரிடத்துல உள்ள நல்ல தன்மைகளை குறித்து நான் வந்து நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். Now let's go into Proverbs chapter 9 verse 10. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's read that scripture. The fear of the Lord is the beginning of wisdom, and knowledge of the Holy One is understanding. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Now when we look into this scripture, Proverbs chapter 9 verse 10, இந்த நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது,
Now it simply speaks about wisdom. இது வந்து ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். It says the fear of the Lord is the beginning of wisdom. தேவனுடைய அஹ், Maybe Michelle in Tamil. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Yeah, the beginning of wisdom, it comes from having the fear of the Lord. Now, the other words, we can say that when you really give the honor to God, when you really live a life fearfully unto God, that's where wisdom comes in. தெய்வ அஹ், தெய்வத்துக்கு உண்மையாக நம்ம வாழும் பொழுது ஞானமானது அப்படியாக அவரிடத்தில் வரும். When you give the reverence to Him, when you fearfully live for Him, faithfully live for Him, தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது அவரிடத்திலிருந்து இப்படியாக நம்மளுக்கு ஞானம் வரும். Now here there is 5 books of wisdom from the Old Testament. பழைய ஏற்பாடிலிருந்து 5 புஸ்தகத்தை குறித்து நம்ம ஞானத்தை குறித்து நம்ம பார்ப்போம். Now it speaks about more about wisdom, more about how we can apply wisdom, how do we gain wisdom. எப்படி நம்ம வந்து ஞானத்தை குறித்து நம்ம அபியாசப்படுத்துவது, எப்படி நம்ம அதை பயன்படுத்துவது என்று நம்ம சொல்லி பார்க்கலாம். And those are the 5 books, which is Job, Psalms, Proverbs, Ecclesiastes, and Songs of Solomon. இந்த 5 புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடியும். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டு. Now we live in a world full of knowledge with massive information, with the upcoming technologies and all. நம்ம வாழ்கிறதான இந்த உலகத்துல நிறைய விதமான தகவல்கள் அப்படியாக அடங்கி கொண்டு இருக்கிறது. Now with the modern technology, now we have the AI, the artificial intelligence. இப்போ உள்ள காலகட்டத்துல AI அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. Now I like the word artificial intelligence. So it's not a genuine intelligence, it's an artificial intelligence. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது AI அப்படி சொல்லும் பொழுது அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. Now there are so much information in our world today. நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது நிறைய விதமான தகவல்கள் இருக்கு, காரியங்கள் இருக்கு. When I say world, it's not the world, but everything in your phone, in your computer, on the internet. நான் உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அப்படியாக உலகம் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு கையில இருக்கிற நம்மளுடைய போன், நம்மள பாய்க்கிறதான எல்லா விதமான கருவிகள். You can get information instantly, very quickly, very fast, at the speed of lightning. You know what happens there? Immediately within 5 minutes you have the information. நம்மளுக்கு வந்து அந்த காரியமானது எல்லா காரியமும் எந்த இடத்துல எங்க என்ன நடக்குதுன்னு ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில நம்மளுக்கு அந்த காரியங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. As a human, we have all this knowledge. ஒரு மனுஷனாக நம்ம இருக்கும் பொழுது இந்த நிறைய தகவல்கள் அப்படியாக நம்மளுக்கு தெரியப்படுது. But we lack in wisdom. ஆனாலும் நம்ம ஞானத்துல அப்படியாக குறைவாக காணப்படுகிறோம். We have all this knowledge. நம்மளுக்கு நிறைய விதமான அறிவுகள் இருக்கிறது. But morally and socially, man has not changed. ஆனா நிறைய விதத்துல வந்து மனிதர்கள் அப்படியாக மாறப்படவில்லை. Now, God points out beautiful scriptures from the book of Proverbs. And Proverbs is one of the book where it mentions a lot of word of wisdom, guidance for knowledge. நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஞானத்தை குறித்து நிறைய விதமான காரியங்கள் அப்படியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். I remember when my school age, when my younger age, நான் அப்படியாக ஸ்கூல் படிக்கும் பொழுது my father used to ask me to read the book of Proverbs every day, one chapter. நான் அன்னாடிக்கும் எங்க அப்பா வந்து என்ன நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படியே படிக்க சொல்லுவாரு. Why one chapter one day? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்? Because it has 31 chapters, which is equivalent to 31 days of a calendar. காரணம் ஏன்னு சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 31 சாப்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒன்னு என்று நம்ம படிப்போம். But true enough, when I read that, even till now, when I go and refer some scriptures on that, there are a lot of word of wisdom that actually very much helpful for our life. உண்மையாகவே அந்த காரியத்தை, அந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஒவ்வொரு பகுதியும் நம்ம படிக்கும் பொழுது அந்த அந்த படிக்கிற அந்த வசனத்துல ஞானத்தை குறித்து நிறைய காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Probably let's just take one scripture, Proverbs chapter 8 verse 11.
நீதிமொழிகள் எட் 8வது எட்டாவது அதிகாரம் அதிகாரம். வசனம் 11. For wisdom is more precious than rubies, and nothing you desire can compare with her. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. Now, for wisdom is better than jewels. முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Now, if you take the gold rate, today's date or yesterday's date, I think I checked, it was 500 ringgit for 1 gram. நகை விலையை நம்ம இப்ப வந்து பார்க்கும் பொழுது 500 வெள்ளி தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. Now, the price of gold and the price of jewels are just increasing like nobody's business. இப்ப நகை விலையை நம்ம பார்த்தோம்னாக்கா அப்படியாக அது பாட்டுக்கு அது ஏறி கொண்டுதான் போய் கொண்டு இருக்கிறது. But here, God says the wisdom is better than jewels, which means it is much more richer than rubies, than jewels, that the earthly things has. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஞானமானது மற்ற வைர கற்களை விட மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. Now, try Google and see. Those if you are connected to your laptop, if you have your phone, you can try. யாராவது நீங்க போன் கையில வச்சிருந்தீங்க, லேப்டாப் வச்சிருந்தீங்கனாக்கா நீங்க இந்த காரியத்தை குறித்து தேடி பார்க்கலாம். You can go to your Google and see. I tried that earlier. You can just try, where can I find wisdom? Just type that word and see. நீங்க வந்து எங்க நான் வந்து ஞானத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா தேடி பாருங்க கூகுள்ல. You'll find the answers mostly based on the scriptures. நீங்க அதுல உள்ள அந்த விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியம் அப்படியாக வேதத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. Now, if you ask, show me a nice restaurant, he shows list of restaurants, Indian restaurants, Chinese restaurant, what is your preference, he will show. But if you type these, where can I find wisdom in Google? இப்ப நீங்க கூகுள்ல நீங்க தேடும் பொழுது எந்த இடத்துல வந்து நல்ல கடை சாப்பிடுற கடை இருக்குன்னு சொன்னா நிறைய நல்ல ரெஸ்டாரண்ட், தமிழ் இந்தியன் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இப்படி எல்லாம் நிறைய காமிக்கும். ஆனா நீங்க ஞானம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பார்க்கும் பொழுது Surprisingly, you'll find mostly are the scriptures which is from the word of God. It refers to there. அதிசயமாகவே அந்த இடத்துல வந்து நிறைய வேத வசனத்தை குறித்து தான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். Even Google knows wisdom is from the word of God. கூகுள்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது அதுல தெரியுது ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேதத்துல இருந்து தான் வருதுன்னு என்று நம்ம பார்க்கிறோம். Now we're going to look into the worldly wisdom. So we have looked into the wisdom. Now we're going to have a difference here. Worldly wisdom and godly wisdom. So we're going to look into the worldly wisdom now. முதலாவதாக நம்ம ஞானத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்ம உலக ஞானத்தை குறித்தும் மற்றும் தெய்வீக ஞானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Let's read James chapter 3 verse 14 to 16. நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். But if you harbor bitter envy and selfish ambition in your hearts, do not boast about it or deny the truth. Such wisdom does not come down from heaven, but is earthly, unspiritual, demonic. For where you have envy and selfish ambition, there you find disorder and every evil practice. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்துமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செயல்களும் உண்டு. Now when we look into the origin of worldly wisdom, இந்த இடத்துல உலக ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது the verse 15 is simply mentioned, it is from earthly. 15வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கும் பொழுது உலக ரீதி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். It is sensual, flesh, ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். and it is demonic. அது பேய் கொண்ட காரியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். This is where the worldly wisdom comes from. இந்த இடங்கள்ல இருந்து தான் உலக ஞானம் வர்றத நம்ம காணப்படுகிறோம். It is not from above, that means it's not from God. இந்த காரியமானது தேவனிடத்திலிருந்து வரப்படவில்லை. Living a life without God is foolish, as Psalms chapter 14 verse 1 to 2 says.
அதாவது தேவனை ஒரு தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அது அது ஒரு மூடத்தனமா இருப்பது சொல்லி சங்கீதம் 14வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 2 சொல்கிறது. Now let's look at each one. Earthly means it's not from God, it's from this world. முதலாவதாக நம்ம பார்ப்போம். உலகத்தின் காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். Now, earthly, it has its motive, it has its method, it has its aim, and everything are earthly are temporal. உலக ரீதியாக பார்க்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் அப்படியாக நம்ம அதனுடைய காரியங்கள் அப்படியாக காணப்படுகிறோம். You can name it whatever things that you gain from this earth, or whatever that can be the knowledge of this earth, can be the pleasures of this earth. Everything are earthly and temporal. It does not come from the wisdom of God. உலக ரீதியில நிறைய காரியங்கள் அப்படியாக நிறைய சந்தோஷங்கள் நிறைய காரியங்கள் உலக ரீதியில அப்படியாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அந்த காரியம் தேவனிடத்திலிருந்து வரப்படவில்லை. Now, if you look into these, the other part of it, he says that in 1 John chapter 2, verse 15 to 17, he says that do not love the world or the things in the world. The world is a Greek word mentioned as cosmos. 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல உலகத்தை நேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி காணப்படுகிறோம். But it's not talking about the material universe in its order, but it's talking about the evil, the world system. இந்த இடத்துல அப்படியாக பிசாசுடைய காரியங்கள் உலக ரீதியான அமைப்பு, அதாவது system. So it is the way of man thinking and living apart from God. Okay, so then now when we look into the origin, earthly, sensual, and demonic. Now the operation of this, let me just put it here. For all that is in the world, let's read 1 John chapter 2, verse 15 to 17. 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Do not love the world or anything in the world. If anyone loves the world, love for the Father is not in them. For everything in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life comes not from the Father, but from the world. The world and its desires pass away, but whoever does the will of God lives forever. Amen. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். When we look into the origin, now we saw the first one, earthly. இப்ப ஆரம்பம் காரியமானது நம்ம பார்க்கும் பொழுது உலக ரீதியில நம்ம பார்த்தோம். That's the first false wisdom, worldly wisdom. அதுதான் முதலாவதாக உலக ஞானம். Now the second origin is called as sensual flesh. இன்னும் இரண்டாவது காரியமாக ஜென்ம சுபாவம் என்று நம்ம பார்த்தோம். We have the world and we have the flesh. நம்மளுக்கு உலக காரியம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஜென்ம சுபாவம் என்று நம்ம பார்த்தோம். Which NASB translates this as natural, which means our life or our soul. இது வாழ்க்கை இல்லாட்டினாக்கா நம்மளுடைய சோல் அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. Now the third category of false wisdom, it shows as demonic. மூன்றாவது பகுதியில நம்ம பேய் பிடித்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். That is the origin of worldly wisdom. அதுதான் உலக ஞானத்தை குறித்ததான ஒரு விளக்கம். Which has been influenced by Satan and his demons. பிசாசுடைய தந்திரங்களும் நிமித்தம் இப்படியாக பொய்யான உலக ரீதியான ஞானத்தை இப்படியாக தாக்க செய்யப்பட்டிருக்கும். Now 3 things, the world, the flesh and the devil. இந்த 3 காரியம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உலக ரீதி, ஜென்ம சுபாவம் மற்றும் பேய் காரியங்கள். Now these 3 categories are the enemies of the soul of the believer. இந்த 3 காரியமானது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு எதிரியாக காணப்படுகிறது. Now unsaved man lives for the world's approval. He lives according to the world.
ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அப்படியாக உலக ரீதியில உள்ள காரியத்துக்கு அப்படியாக அ அ அடைக்கப்பட்டு இருக்கிறான். He lives to satisfy his flesh and lives under the Satan's control. அந்த மனிதனானவன் அப்படியாக அ பிசாசின் கைகளிலே அப்படியாக அடக்கப்பட்டிருக்கிறான். Now, we who are saved by the salvation, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட how about us? We are saved, but under whose control we are living? நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் எப்படி யார் வந்து நம்மள வந்து அடக்கி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்? Now, the second one, we will look into operations through the worldly wisdom. இரண்டாவது காரியமாக உலக ஞானத்தை எப்படி செயல்படுத்துவது என்று நம்ம பார்ப்போம். Now, so the operation of this worldly wisdom is bitter envy. Something is against a good conduct. நல்ல நற்கிரியைக்கு எதிரான காரியங்கள் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முக்கியமாக பொறாமை மற்றும் சுயநலத்தின் காரியங்கள் தான் இந்த இடத்துல Now, let's இருக்கிறது. take example of Cain who killed his brother Abel. இந்த இடத்துல வந்து காயேன் ஆபேலை வந்து கொலை செய்த காரியங்களை நம்ம பார்ப்போம். The உதாரணத்துக்கு first murder in the Bible was domestic violence. முதல் காரியமாக நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கொலை காரியம் தான் நம்ம பார்த்தோம். We can hear news that the son kills the father because of the wealth, or the father kills the son for some other reason. These kind of things happening now, but at that time, the first murder itself took place in the Bible. இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம நிறைய செய்திகள் அப்படியாக கேள்விப்படுவோம். தகப்பனார் பிள்ளைகளை வந்து கொலை செய்தது குறித்து நம்ம பார்ப்போம். பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்தது குறித்து நம்ம பார்ப்போம். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதல் கொலையானது அப்படியாக ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Now, what is the outcome of worldly wisdom with earthly and sensual and demonic spirits working on that, and bitter jealousy and selfish ambition? Now, what is the outcome? இந்த மாதிரியான உலக ரீதியான காரியங்களுடைய விளைவுகள் என்னது என்று காணும் பொழுது Let's read verse 16, James chapter 3, verse 16. யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். For where you have envy and selfish ambition, there you find disorder and every evil practice. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செயல்களும் உண்டு. Now, the outcome of this worldly wisdom, you have unstable people, you have unstable situation, you have disorder, you have vile practices. உலக ஞானத்தின் விளைவுகள் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் அப்படியாக நிலை இல்லாத காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். விரோதமான காரியங்களை நம்ம அப்படியாக பார்க்க முடியும். There are a lot of things happen haywire. நிறைய காரியங்கள் அப்படியாக சரியில்லாத காரியங்களாக காணப்படும். Now, take for example, if our family has been operated under the worldly wisdom, imagine how the family situation would be. உதாரணத்துக்கு நம்மளுடைய குடும்பமானது அப்படியாக உலக ரீதியில அப்படியாக நடைபெற்று கொண்டு இருக்குமானால் எப்படி அந்த காரியம் நம்ம பார்ப்போம். Now we see here, under the worldly wisdom, you have 3 points here: worldly thinking, worldly behavior, and worldly living. உலக ஞானத்தின் அடிப்படையில் 3 காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக உலக ரீதியின் யோசனை, உலக ரீதியான குணாதிசயங்கள், உலக ரீதியான வாழ்வாதாரம். All right, now sadly in this outcome we do see our fellow Christian friends, believer, aren't being the salt of the earth and the light of the world. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து உண்மையாகவே உலகின் உள்ள உப்பாக காணப்படுகிறோமா? They indulge in the desires of this world. அவர்கள் அப்படியாக உலக ரீதியில் உள்ள காரியங்களை அப்படியாக ஊறிக்கொண்டிருக்கிறார்கள். Let's read Romans chapter 12 verse 2. What does Romans chapter 12 verse 2 says? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing, and perfect will. Tamil?
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். This is not a new verse, this is a very familiar verse. இந்த வசனமானது ரொம்ப புதுசான வசனம் இல்ல. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். Now, another translation says, don't let the world press you into its mold. இன்னொரு வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்துக்கு வந்து ஒரு அடையாளம் ஒரு அடையாளம், அதாவது ஒரு அச்சு இருக்குது வச்சுக்கங்களேன். அதே நாம வந்து போய் அந்த அச்சுக்குள்ளாக அப்படியாக அமைப்பதற்கும், அதாவது அமைவதற்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. Which means we should not be pressed into its mold, to the pattern of the world, to the structure of the world, to the spirit of the world. நம்மளுடைய வாழ்க்கையானது அப்படியாக உலக காரியத்தினுடைய அச்சிக்கு உள்ளாக நம்ம அப்படியாக காணப்படக்கூடாது. Then the verse 2 continues, but be transformed by the renewing of your mind by the word of God and the spirit of God. நம்மளுடைய ஞானமானது அப்படியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி காணப்படுகிறோம். Now, we're going to look into godly wisdom. இப்பொழுது நம்ம தெய்வீக ஞானத்தை குறித்து நம்ம பார்ப்போம். Now, godly wisdom is simply means which comes from above, comes from God. தெய்வீக ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனிடத்துல வருகிறதான ஒரு ஞானமானது காணப்படுகிறோம். That's the original destination, that's the origin center of where the wisdom drives to us. தெய்வீக ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் தேவனிடத்தில் மேலிருந்து வர்றதுதான் அதனுடைய ஆரம்பம் என்று நம்ம காண்கிறோம். Let's read verse 17 to 18. யாக்கோபு 3வது அதிகாரம் 17ல இருந்து 18வது வசனத்தை வாசிப்போம். But the wisdom that comes from heaven is first of all pure, then peace-loving, considerate, submissive, full of mercy and good fruit, impartial and sincere. Peacemakers who sow in peace reap a harvest of righteousness. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதினாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. Now, I like here when the first quality that's mentioned here is pure. இந்த இடத்துல முதலாவதாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் வந்து தூய்மையான காரியம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. Let's go back a bit to our history. கொஞ்சம் நம்ம வந்து ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். See, Jesus was given birth through the virgin birth. தேவன் அப்படியாக கன்னிமரியாள் இருந்து பிறந்தார். It was no mixture of sin. அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்படியாக பாவம் நிறைந்த அந்த இடத்துல இல்ல. He came in a pure process. அவர் வந்து அப்படியாக ஒரு தூய்மையான ஒரு ப்ராசஸ்ல இருந்து தான் அவர் பிறந்து வந்தார். And then now we look into the scripture, it mentions God wisdom also comes in a way first pure. இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய இந்த ஞானமானது ஒரு 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 புதிதான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு தூய்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. Then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. Now these are the 7 qualities that operates in godly wisdom. இதுதான் அந்த 7 காரியமானது தெய்வீக ஞானத்தில் செயல்படுகிறது. Now what is the outcome of godly wisdom? தெய்வீக ஞானத்தின் குறித்து உள்ள விளைவுகள் என்னதுன்னு நம்ம பார்ப்போம். See, the worldly wisdom has a lot of chaos, a lot of things. There is bitter, envy, jealousy, self-ambitions. உலக ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய சூழல்கள் அப்படியாக சரியில்லாம கண்டு கொண்டோம். But godly wisdom is peaceable, it's pure. ஆனா தெய்வீக ஞானம் பார்க்கும் பொழுது அப்படியாக தூய்மையானதாக காணப்பட்டது. அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சமாதானமாக காணப்பட்டது. Why aren't we as human doesn't seek for godly wisdom which is pure, which is peaceable? We all need peace. We all want peace, right? ஏன் நம்மளுடைய
இந்த மனுஷனுடைய தன்மையில நம்ம தேவனுடைய ஞானத்தை குறித்து நம்ம பார்க்க மாட்டோம். Now, the fruit of righteousness is sown in peace by those who make peace. The picture here is that of farming and sowing. Now, the fruit of righteousness, which means in Tamil it says that நீதியின் உள்ளதான கனியை நம்ம பார்க்கும்போது அதை விதைக்கும் பொழுது அது சமாதானக்கு ஈடாக இருக்கிறது. So it shows a picture of farming and sowing. Now this verse in the counterpart of verse 16, it shows that outcome of false wisdom is envy, strife, confusion and evil works. உலக ஞானத்தினுடைய விளைவுகள் பார்க்கும் பொழுது அப்படியாக ஜென்ம சுபாவம், அப்படியாக போராமை, சுயநலம் அதுதான் காணப்படுகிறது. But godly wisdom is a fruit of righteousness. ஆனாலும் தேவனுடைய தெய்வீக ஞானம் அப்படியாக நீதியே காணப்படுகிறது. If we sow peace, we will reap righteousness. உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை நீங்க அறுக்கும் பொழுது நீதி உங்களிடத்தில் வரும். Let's read this scripture, Proverbs chapter 3 verse 13 to 18, and then we will close lesson. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Blessed are those who find wisdom, those who gain understanding. For she is more profitable than silver and yields better returns than gold. She is more precious than rubies. Nothing you desire can compare with her. Long life is in her right hand. In her left hand are riches and honor. Her ways are pleasant ways, and all her paths are peace. She is a tree of life to those who take hold of her. Those who hold her fast will be blessed. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்க தக்கதொன்றும் அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிறவ எவனும் பாக்கியவான். Amen. We should seek more for wisdom of God. Amen, church. தேவனுடைய ஞானத்துல நம்ம இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள நம்ம தேடிக்கொண்டு போவோம். Now, at the end of this lesson, I'd like to just show the ways to overcome worldly wisdom and its life application here. இந்த இடத்துல நிறைய முக்கியமாக உலக ஞானத்தை எப்படி நம்ம மேற்கொள்வது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துதுன்னு நம்ம பார்ப்போம். Now, if you know the very famous term we call the 5W and 1H. ரொம்ப ஒரு அழகாக இந்த 5W மற்றும் ஒரு H அப்படின்னு சொல்லி இந்த இதுல நம்ம பார்ப்போம். Right, where, who, what, when, why and how. எங்கே, யார், எப்படி, என்னது அப்படின்னு நம்ம பார்ப்போம். Now, how do we overcome worldly wisdom? எப்படி நம்ம உலக ஞானத்தை மேற்கொண்டு வருவது? Now, where can we find the source to overcome the worldly wisdom? எப்படி நம்ம உலக ஞானத்தை மேற்கொண்டு வருவது நம்ம பார்க்கலாம். It is simply from word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மேற்கொள்ள முடியும். Now, how can we reach out to God? எப்படி நம்ம தேவனிடத்தில் போய் சேர முடியும்? By having an intimate relationship with God. தேவனிடத்துல ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் பொழுது. Now, who will be able to help us to overcome this worldly wisdom? We can't do that by ourselves, but we need one person's guidance. யார் நம்மளுடைய நம்ம உலகத்தின் ஞானத்தை மேற்கொள்ள உதவி செய்வார்? It is the Spirit of God. அது தேவ ஆவியானவர். அதாவது when we function in the gift of the spiritual discernment, which is very important in these days, that's where the Spirit of God helps us to overcome the worldly wisdom, the worldly things that we are facing every day. தேவனுடைய நெருக்கமான உறவுல இருக்கும் பொழுது தேவனுடைய பகுத்தறிவுதல் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும். Now, this is something very important. What is essential to overcome worldly wisdom? எந்த காரியம் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது?
உலக ரீதியின் ஞானத்தை மேற்கொள்வது. The doctrinal truth is essential these days. There are a lot of chaos happening, but we need to have the doctrinal truth. நிறைய உண்மையான காரியங்கள் தான் இப்பொழுது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. Now, when can we overcome worldly wisdom? எப்பொழுது நம்ம உலக காரியங்களை மேற்கொள்ள முடியும்? When we obey to the voice of God and submissive to His statutes. தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். Now, we as children of God, as child, we have accepted God as our personal Savior. நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, Now, why is it important for us to overcome worldly wisdom? ஏன் உலக ஞானத்தை மேற்கொள்வது முக்கியம், அவசியம்? We know Jesus, நம்மளுக்கு தேவனை தெரியும், இயேசு கிறிஸ்துவை தெரியும். but mankind needs to be saved from the earthly, sensual, and demonic wisdom of the world. ஆனாலும் மற்றவர்கள் அப்படியாக உலக காரியங்களை மற்றும் சாத்தானின் பிடியிலிருந்து அப்படியாக விடப்பட வேண்டும். So that is the wisdom I've ordered, put it in a order. W, word of God. I, intimate relationship with God. S, spirit of God. D for doctrinal truth. O for obey to the voice of God. And M, mankind needs to be saved. Now, I'd like to close here. Be influenced by the word and overcome the world. அதாவது தேவனுடைய வார்த்தை மூலியமாக நமக்கு தாக்கப்பட்டு உலகத்தை நம்ம இப்படியாக மேற்கொள்கிறவராக நம்ம மாற வேண்டும். I hope you are blessed. Thank you so much and God bless you everyone.